ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நிஷா. வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம ஆர்பியோட முக்கியமான ஃபங்க்ஷனான மானிட்டரி பாலிசி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குவான்டிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமியில் ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ அந்த பொருட்களோட மதிப்பு இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்பவும் ஏறக்கூடாது, ரொம்பவும் இறங்கக்கூடாது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும், ஸோ மக்கள்கிட்ட வந்து இந்த கிரெடிட் கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும், மேக்ஸிமமாகவும் இருக்கக்கூடாது, மினிமமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதாவது இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் வராமல் எக்கனாமியை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மானிட்டரி பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மானிட்டரி பாலிசி எப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்கனாமி எந்த சுச்சுவேஷனில் இருக்குது, எக்கனாமிக் நல்லா ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மானிட்டரி பாலிசி வந்து ரேட்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ கொரோனானால நம்ம வந்து நிறைய பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால எக்கனாமி வந்து ரொம்பவே கீழே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரேட்லாம் வந்து ரெடியூஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசியோட ஒர்க் எல்லாத்தையுமே பார்க்கறது யாரு, இதோட வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. இது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்டர் செக்ஷன் 45 கீழே தான் இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, 6 மெம்பர்ஸ் வந்து ஃபார் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோனா 4 இயர்ஸ் தான் வந்து இவங்களோட டேர்ம்ஸு. இதில் 3 பேர் வந்து ஆர்பிஐலேருந்து போடுவாங்க, 3 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் மெம்பர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா, ஆர்பிஐலேருந்து வந்து சக்திகாந்த தாஸ், எம்டி பத்ரா, ஜானகிராஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சீட்டன் காட்டே, பாமி டுவா, ரவீந்திர ஹர்ஷ் தோல்கியா. இவங்க 6 பேர் தான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இருக்க அந்த 6 மெம்பர்ஸ். இதில் 3 பேர் வந்து ஆர்பிஐ, 3 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல சக்திகாந்த தாஸ் தான் வந்து சேர்மன். ஓகே, அந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறப்போ 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், செகண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா என்னன்னா குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. குவான்டிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஆர்பிஐ இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்டைரக்டாக தான் இருக்கும். இப்போ ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாமே இன்டைரக்ட் மெத்தட் தான். ஸோ ஒவ்வொரு பேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக அப்படி தான் பண்ணுவாங்க. பட் குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே டேரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, அப்போ வந்து டேரெக்டாக கூப்பிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இல்லாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து டேரெக்டாக இருக்கும் அந்த மெத்தட்ஸ்லாம். ஸோ குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து கமிட்டி, மானிட்டரி பாலிசி வந்து இருக்கு, முன்னாடிலேருந்தே இருக்கு. பட் இதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, 2016 ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும். இப்போ வந்து பை மந்த்லி மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை மானிட்டரி பாலிசி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாருக்குமே தெரியணும், எவ்வளோ ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிரான்ஸ்பரன்சிக்காக மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க 2016. இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, சிபி இன்ஃப்ளேஷன், ஸோ அது வந்து 4% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் அப்பர் டாலரன்ஸ் வந்து 6% ஆகலாம், இல்லை லோயர் டாலரன்ஸ் 2% ஆகலாம். அதாவது இன்ஃப்ளேஷனோட அளவு வந்து 4% தான் எக்கனாமியில் இருக்கணும். பட் டாலரன்ஸ், அதாவது மேலே போகிறது, ஒருவேளை வந்து மேலே போணுச்சு அப்படின்னா 6%க்குள்ளே போய்க்கலாம், இல்லை கீழே போணுச்சுன்னா 2%க்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 ரூபாய்க்குள்ள பொருளை தான் வந்து நான் இன்னைக்கு வாங்குவேன். ஸோ என்கிட்ட திடீர்னு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது என்கிட்ட. ஸோ ஒரு 50 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், நிறைய பொருள் ஒரு 50 ரூபாய்க்குமே நான் பொருளை வாங்குவேன். அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து அடுத்தவங்க வாங்க வேண்டிய அந்த 40 ரூபாய்க்கு உள்ள பொருளை நானே வந்து அந்த 40 ரூபாய்க்கு வாங்கிடுறேன், ப்ளஸ் 50 ருபீஸ்க்கு வாங்கிடுறேன். ஸோ என்ன ஆகும், அங்கே வந்து பொருள் வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ அப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த பொருளோட விலை வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ என்கிட்டையும் பணம் அதிகமாக இருக்கும், பொருளோட விலையும் இன்க்ரீஸாக இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்படி போணுச்சுன்னா எக்கனாமிக் வந்து நல்லதில்லை. ஸோ பொருளோட விலையும் அதிகமாகும், என்கிட்டையும் பணம் அதிகமாக இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் டீஃப்ளேஷன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 10 ரூபாய் பணம் இருக்குது, நான் அன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறேன் 10 ரூபாய்க்கு அப்படிங்கிறப்ப, ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து அந்த 1 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குவேன். ஏன்னா அந்த பொருள் வந்து
என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது. ஸோ என்கிட்ட இன்னைக்கு 10 ரூபா இருக்குது, நான் அந்த பொருளை வாங்குறேன். என்கிட்ட பணம் கம்மியாகி இப்போ என்கிட்ட 1 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த 1 ரூபாய்க்கு தேவையான பொருளை தான் நான் வாங்குவேனே தவிர நிறைய வாங்க மாட்டேன். ஸோ அந்த 9 ரூபாய்க்கு உள்ள பொருள் வந்து அங்கே மிச்சமாக தானே இருக்க போகுது. ஸோ யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ வேற ஒருத்தவங்க தான் வாங்கி ஆகணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நிறைய பொருள் இருக்குது, ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட காசு இல்லை. ஸோ அப்போக்கே பொருளோட விலையை வந்து கம்மி பண்ணுவாங்க. மக்கள்கிட்டையும் காசு இருக்காது. ஸோ மக்கள்கிட்டையும் காசு இருக்காது, பொருளோட விலையும் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். இதுதான் டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆவரேஜாக ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ டேக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கட்டி அந்த இதுக்கு அதுக்கப்புறம் தானே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பொருளுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட கம்மியாக வைக்கிறப்ப நிறைய லாஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷனும் ஆகக்கூடாது ஒரு எக்கனாமியில், டீஃப்ளேஷனும் ஆகக்கூடாது. ஒரு எக்கனாமி அப்படின்னா அதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நமக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மானிட்டரி பாலிசியில் 2 டைப்ஸ் இருக்குது. சீப் மானிட்டரி பாலிசி, டியர் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சீப் மானிட்டரி பாலிசினா என்னென்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் கிரெடிட் ஃப்ளோ வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரேட்டை வந்து டிக்ரீஸ் தான் பண்ணணும். ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு கிரெடிட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து சீப் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. டியர் மானிட்டரி பாலிசினா நமக்கு வந்து கண்ட்ரியில் கிரெடிட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அந்த கிரெடிட் ஃப்ளோவை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டியர் மானிட்டரி பாலிசி. குவான்டிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ரேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுரி லிக்விட் ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம், இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு அதுக்கு இன்னும் நேம் சொல்லுவாங்க, இன்ஜெக்ட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ரெப்போ ரேட்டை வந்து 1992 தான் வந்து கொண்டு வந்தாங்க, ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு டேர்மை. ஸோ இன்ஜெக்ட் லிக்விடிட்டினா என்னன்னா, நமக்கு வந்து நம்மள்ட்ட பணம் இருக்காது, பேங்க்ல பணம் இருக்காது. ஸோ வந்து லிக்விடிட்டியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கும் பணம் வந்து கிடைக்கும், அதான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றது. இதை வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட டெஃபினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் இருக்குல்ல, பேங்க்கிட்ட வந்து பணம் இல்லை. ஸோ நம்ம பேங்க்கிட்ட பணம் இல்லைன்னா நமக்கு வந்து அவங்க லோன் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ எக்கனாமியில் பணப்புழக்கங்கிறது கம்மியாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து என்னன்னா 90 days தான் இந்த லோன் வந்து இருக்கும். இதோட பீரியட் வந்து 90 days தான் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து இது ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கொலாட்ரல் சப்மிட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து லோன் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொலாட்ரல் மாதிரி சப்மிட் பண்ணிடுவாங்க ஆர்பிஐட்ட. ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் என்னன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. கரண்ட்டாக வந்து இப்போ இருக்க ரெப்போ ரேட் எவ்வளோ அப்படின்னா 4%. இதில் என்ன வந்து யூஸ் நமக்கு, இவங்க பேங்க் வந்து பணம் கொடுக்குறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதுனால இறக்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், பேங்க் வந்து ஆர்பிஐட்ட வந்து பணம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட ஏற்கனவே பணம் இல்லை, நான் இங்கேயே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து ஆர்பிஐட்ட வந்து பணம் கம்மியாக வாங்குவாங்க, இல்லை ஒன்று வாங்க மாட்டாங்க. ஸோ பேங்க்கே வாங்கலைன்னா நமக்கு பணம் கொடுக்க முடியாது அவங்க லோனாக. ஸோ எக்கனாமியில் வந்து பணப்புழக்கம் கம்மியாயிடும். இப்போ இதே வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்கன்னா, பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐட்ட நிறைய பணம் வாங்குவாங்க. ஸோ எக்கனாமிக்கு நிறைய வந்து லிக்விடேஷன் கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ இது மாதிரி தான் அவங்க வந்து இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனை வந்து ரெப்போ ரேட் வச்சு வந்து கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா, இது வந்து 1996 தான் இந்த டேர்மை கொண்டு வந்தாங்க. இது அப்சர்வ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பணப்புழக்கத்தை வந்து உறிஞ்சிறது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பேங்க்கில் வந்து அதிக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நினச்சாங்கன்னா, அவங்க வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, பணம் வந்து பேங்க்கிட்ட வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அப்படியே டோட்டல் ஆப்போசிட். ரெப்போ ரேட்னா பேங்க் வந்து ஆர்பிஐட்ட பணம் வாங்கும், கொலாட்ரல் சப்மிட் பண்ணிட்டு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ வந்து பேங்க்கிட்ட பணம் வாங்கும், கொலாட்ரல் சப்மிட் பண்ணிட்டு. இதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கரண்ட் ரேட் எவ்வளோனா 3.35% தான். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் சேம் மீனிங் தான். என்ன அப்படின்னா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக வச்சாங்க அப்படின்னா, அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, பேங்க் வந்து நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆர்பிஐக்கு பணம் கொடுத்துச்சுன்னா அது சேஃப்டி தானே பேங்க்குக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, பேங்க் ஆர்பிஐட்ட பணம் கொடுப்பாங்க. அப்போ எக்கனாமியில் லிக்விடேஷன் வந்து கம்மியாகும். இதே வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை கம்மியானுச்சுன்னா, பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மக்கள்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ லிக்விடேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான்.
நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரேட். இந்த பேங்க் ரேட் அப்படிங்கிறது 1934ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்ன ஆக்ட் கீழே அப்படின்னா செக்ஷன் 49. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், ஆக்சுவலாக ரெப்போ ரேட்டும் பேங்க் ரேட்டும் ஒரே மாதிரி தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கொலாட்ரல் தேவையில்ல. ஆக்சுவலாக நமக்கு ரெப்போ ரேட்டுக்கு பேங்க் வந்து கொலாட்ரல் சப்மிட் பண்ணணும். ஆனால் பேங்க் ரேட்டுக்கு கொலாட்ரல் சப்மிட் பண்ண தேவையில்ல. ஸோ அதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அதனால பேங்க் ரேட் வந்து லாங் டேர்ம். ஆக்சுவலாக ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், பேங்க் ரேட் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு வாங்குறது. ஸோ கொலாட்ரல் வந்து சப்மிட் பண்ணாத காரணத்துக்காக பேங்க் ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட அதிகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மாத்துறாங்க. இப்போ 75 பேசிஸ் பாயிண்ட், 25 பேசிஸ் பாயிண்ட் மாத்துறாங்க. பட் நார்மலாக சொல்றது வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க் ரேட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4.25% இருக்கு. நெக்ஸ்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 2011ல தான் இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ பேங்க்குக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அப்போ ஓவர் நைட் டிரான்ஸ்கேஷனுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது பேங்க்ல அப்படின்னா நான் வந்து யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலன்னா ஓவர் நைட் டிரான்ஸ்கேஷனுக்காக மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி நான் ஆர்பிஐட்ட வந்து பணம் வாங்கிக்கலாம். அது வந்து அந்த ஓவர் நைட்டில் நம்ம அந்த டிரான்ஸ்கேஷனை வந்து முடிச்சாகணும். ஸோ இது மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1 crore கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன்னா நிறைய பணம் தான் நம்ம வந்து ஓவர் நைட் டிரான்ஸ்கேஷனுக்காக ஆர்பிஐட்ட நம்ம கேட்க முடியும். ஸோ மினிமமே வந்து 1 crore இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னா என்டிடிஎல் நெட் டிமாண்ட் டைம் லியபிலிட்டிஸில் 3% அந்த நெட் டிமாண்ட் டைம் லியபிலிட்டிஸில் 3% வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து லோன் வாங்கிக்கலாம் ஆர்பிஐட்ட. இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே யூஸ் பண்ணலாம். பட் அந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் வந்து ஆர்பிஐல வந்து வச்சிருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லை. ஸோ ஆர்பிஐயோட அதுவும் மும்பை பிரான்ச்சில் தான். ஸோ மும்பை பிரான்ச் மட்டும் தான் எலிஜிபிள். இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கு அந்த பிரான்ச் மட்டும் தான் எலிஜிபிள். இது வந்து எல்லா டேஸ்லையுமே ஒர்க் ஆகும். எக்ஸப்ட் இந்த சாட்டர்டேஸில் 3:30 PM to 4:30 PM மட்டும் கிடையாது. மற்ற எல்லா நேரத்துலையுமே அந்த மும்பை பிரான்ச்சில் இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் தான். ஸோ கரண்டான எம்எஸ்எஃப் ரேட் என்ன அப்படின்னா 4.25%. மோஸ்ட்லி பேங்க் ரேட் அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் எப்பவுமே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் மாற்றுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆர்பிஐ ஆக்ட் 1934ல் செக்ஷன் 42(1) இந்த ஆக்ட் கீழே தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இது அடிக்கடி பேங்கிங் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், சிஆர்ஆர் அப்படின்னா எந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கலாம் அப்படின்னா 3 to 15%. இதுக்கு இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கணும். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்குமே அவங்களோட நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டிஸ்லேருந்து செட்டின் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மணி எடுத்து ஆர்பிஐயோட கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கணும். ஸோ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுறப்ப நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க லோனாக கொடுக்கக்கூடாது. அந்த அமௌண்ட்டால் ஒரு எந்த ஒரு யூஸுமே வந்து அப்போதைக்கு இருக்காது. ஸோ எதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டியை எக்கனாமியில் வந்து லிக்விடிட்டியை ஆக்சுவலாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம சிஆர்ஆர் வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், பேங்க் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் மணியும் ஆர்பிஐயில் கொடுக்கணும். ஸோ பேங்க்கிட்ட வந்து லோன் கொடுக்கறதுக்கு மணி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அவங்க லோன் கொடுக்கணும். ஸோ அப்போ லோனுமே கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சிஆர்ஆரை கம்மி பண்ணாங்கன்னா என்ன பண்ணும், ஸோ பேங்க் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் ஆர்பிஐயில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்ட்ட அதிக அமௌண்ட் ஆஃப் மணி லோன் கொடுக்க அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்கனாமியில் லிக்விடேஷன் அதிகமாகும். ஸோ இதனால தான் வந்து சிஆர்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அவசர காலத்துக்கு வந்து யூஸ் பண்ண, அதாவது வந்து இப்போ பேங்க் திவாலாகிற சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த சிஆர்ஆரை வந்து நமக்கு வந்து தருவாங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்ஆரை வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் ஆர்பிஐயில் அப்படின்னா ஒன்லி கேஷ், கோல்டாவோ இல்லை பாண்ட்ஸாவோலாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஒன்லி கேஷாக மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். கரண்ட் சிஆர்ஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3% தான் இப்போ ரெகுலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 42 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. இதான் இதோட செக்ஷன். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பேங்க்ல போடுறோம்ல சேவிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து சேவிங் டெபாசிட், கரண்ட் டெபாசிட்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போய் பணம் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா இந்த டைம்ல தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம் அக்கௌண்ட்டை. ஸோ அது நம்ம இஷ்டம் தான். ஸோ அதுதான் டிமாண்ட் லைபிலிட்டிஸ். எனக்கு டிமாண்ட் வரப்ப நான் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டிமாண்ட். அடுத்தது டைம் லியபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா
இப்போ நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்டோ போடுறேன் அப்படின்னா, நான் அது மாரி எடுக்க முடியாது. எப்ப வேணாலும் போய் இஷ்டத்துக்குலாம் வந்து எடுக்க முடியாது பணத்த. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கும். நான் அந்த டைம்ல தான் போய் இப்ப ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கோ இல்ல 7 வருஷத்துக்கோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டேன் அப்படின்னா, நான் இந்த 7வது வருஷம் தான் போய் இந்த பணத்த எடுக்க முடியும். இடையில எடுத்தேன் அப்படின்னா பெனால்டி கட்டணும். ஸோ அதுதான் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் என்னோட பணத்த நான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து டைம் லியபிலிட்டீஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டீஸ். அப்போ நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டீஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லலாம். 10,000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் டெபாசிட்டு. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டீஸ் ஒரு 10,000 இருக்கு. ஸோ அதில ஒரு 2,000 கிட்ட வந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துக்குவோம். அதில 10,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதில 2,000 யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கனரா பேங்க் பண்ணியிருக்காங்க 2,000 டெபாசிட்டு. மிச்சம் 8,000 தான் வந்து பப்ளிக் பண்ணியிருக்க மணி. ஸோ அப்போ அந்த 2,000 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. 2,000 மைனஸ் பண்ணிட்டா 8,000 தான் இருக்கும். அப்போ அந்த 8,000 தான் வந்து என்ன அப்படின்னா, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லியபிலிட்டீஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்ல இருந்தா நம்ம வந்து என்ன எப்பயுமே வந்து அந்த சிஆர்ஆரா இருக்கட்டும், இந்த பெர்சன்டேஜ்லாம் சொல்றாங்கல்ல, இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, நான் இது எதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 24 இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 40% வரைக்கும் நம்ம வந்து எஸ்எல்ஆரை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் என்டிடிஎல்லேருந்து ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் மணி எடுத்து பேங்க்கே வச்சுக்குவாங்க. ஸோ அது சிஆர்ஆர்னா அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மணியை ஆர்பிஐயில் கொடுக்கணும். இதே வந்து எஸ்எல்ஆர்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மணியை நம்மளே வச்சுக்கலாம், பேங்க்கே வச்சுக்கலாம் அந்த மணியை. ஸோ பேங்க்கே வச்சுக்கிற ரீசன்னால இது கேஷாகவும் இருக்கலாம், பாண்ட்ஸாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் இதில். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவும் வந்து கிரெடிட் க்ரோத். ஆக்சுவலாக வந்து பணம் சப்ளை பண்ணுறாங்கல்ல, பணம் சப்ளை பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ணால் எக்கனாமியில் லிக்விடேஷன் கம்மியாகும். எஸ்எல்ஆரை டிக்ரீஸ் பண்ணால் எக்கனாமியில் வந்து லிக்விடேஷன் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து இதோட மீனிங். இப்போ கரண்ட்டாக எஸ்எல்ஆர் ரேட் வந்து 18% இருக்குது. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனாக என்னென்னா, இவ்வளோ நேரம் நம்ம ரேட் கட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனும் ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எக்கனாமியில் வந்து ரொம்பவே எக்ஸஸ் லிக்விடிட்டியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் எங்களுக்கு வந்து பணம் வாங்கிப்பாங்க. அந்த செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு பணத்தை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டிஸை வந்து மறுபடியும் வாங்கிக்கிட்டு அவங்க வாங்கின பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் பண்ணுவாங்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில். ஸோ எக்ஸஸ் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது எக்கனாமியில் அப்படின்னா ஆர்பிஐ வந்து செக்யூரிட்டிஸை செல் பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணுறப்போ மக்கள்கிட்ட இருக்க பணம்னா ஆர்பிஐக்கு வந்துடும். அப்போ எக்கனாமியில் வந்து ஓரளவு வந்து ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகும், கரன்சி ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டைட்டாக இருக்குது மார்க்கெட்டில் வந்து பணமே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து அவங்க செல் பண்ணாங்களே செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி வாங்குவாங்க. அவங்க திரும்பி வாங்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், இருக்க பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து கரன்சி ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 2004 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஒய்வி ரெட்டி அப்படின்னு சொல்லி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு மெத்தட் தான். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ட்ரெஷரி பில்ஸு, டேட்டட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவைப்படுறப்ப இப்போ பணம் வந்து எக்ஸஸாக இருக்கு இல்லையா மார்க்கெட்டில் அப்படிங்கிறப்ப செல் பண்ணுவாங்க இந்த ட்ரெஷரி பில்ஸ்லாம். ஸோ இதே வந்து மார்க்கெட்டில் வந்து பணமே இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ண எல்லா இதையுமே வந்து செக்யூரிட்டிஸுமே மறுபடியும் பை பண்ணுவாங்க. ஸோ அதே தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மாதிரி தான் அப்படியே மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீமும். பட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பேப்பர்ஸ் மட்டும் மாறும். இந்த மணி இந்த எம்எஸ்எஸ் மூலியமா ஒரு பணம் கிடைக்குது இல்லை ஆர்பிஐக்கு, அதை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருவாங்க. எம்எஸ்எஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து எம்எஸ்எஸ் மூலியமா நம்ம வாங்கலாம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் வழியாக நம்ம வாங்கக்கூடாது. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 6 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வரைக்கும் தான் நம்ம மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் மூலியமா வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து குவான்டிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். எக்ஸாம் ஓரியன்டாகவும் சரி, பேங்கிங் சம்மந்தமாகவும் சரி, இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று பேங்கிங்கில். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.